Very good evening to everyone. So I wish to welcome you and everyone for such a wonderful current affair discussions today. Let me going to discuss about the fact and analytical. Yes, before that. So எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அழகாவே பொருந்தும். இருக்கக்கூடிய டேட்டாஸ் அவைலபிள் இருந்து ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் அண்ட் ஆல்சோ டிஎன்பிசி எஸ்எஸ்சி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்சுவலுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் நீங்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத கான்செப்ட் பண்ணி இந்த வீடியோ நாங்கள் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இதோட லிங்க் பெனவலண்ட் அகாடமியோட வெப்சைட்ல ஒவ்வொரு நாளும் டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பிடிஎஃப் ஃபைல் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த கிளாஸஸ் முடிஞ்சோடனே கிளாஸ் அப்டேஷன் யூடியூப்ல இருக்கும், பிடிஎஃப் ஃபைல் வெப்சைட்ல இருக்கும். தயவு செய்து ரெண்டையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எஸ், this is about the, let me discuss one by one. The first news with respect to that, the Union government approves adoption of Jammu and Kashmir Panchayat Raj 9 amendment. Yes, so இத பொறுத்தான யூபிஎஸ்சி டீடைலா பேச போறோம். So what is that amendment and what is the Panchayat Raj? So ஒரு யூபிஎஸ்சி ஆங்கிள் எப்படி எழுதினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத let me final discuss பண்ணிக்கலாம். Yes, before that just we are going to discuss about the fact news today. Yes, from the fact news and among the fact news we have just chosen for that one type of the news for UPSC students elaboration. Yes, I think you can understand what I'm trying to convey with you. Yes, the first fact news today, India will host the 5th joint working group, that means JWG, on goal between India and Indonesia. The ரெண்டு கண்ட்ரிலயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். So 5th joint working group, so in between India and also Indonesia with respect to that goal. Yes. Second news, the Maharashtra state government had constituted a committee to give suggestion about the regulating price of the masks and sanitizers. நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்ல? ஸோ நிறைய ரேட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் மகாராஷ்டிரா. முதல்ல இந்த பிரச்சனையை பொறுத்து மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் had constituted a committee to give their suggestion about the regulating prices of masks and sanitizer. Yes. Next news, the police commemoration day is observed on 21st October 2020. That is today, that you know. Yes. Next news, Delhi capital and Pasnan Shikhar Dhawan become the first cricketer in the history of Indian Premier League to score back-to-back centuries. Yes. News in Tamil. வேட்பாளர் பிரச்சார செலவுக்கான உச்ச வரம்பை 10% உயர்த்தி மத்திய சட்ட அமைச்சகம் அரசாணை வெளியிட்டுள்ளது. முதல்ல இந்த விஷயம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா பீகார் சட்டசபையில அமல் செய்யப்பட்டிருக்குங்க. சரிங்க, அடுத்த செய்தி, மத்திய அரசின் 3 வேளாண்மை சட்டத்திற்கு எதிராக பஞ்சாப் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வர் அமரிந்தர் சிங், மறுபடியும் இங்க் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை கிடைக்காதனால இன்னையும் இங்கையும் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கோம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், ஸ்பெல்லிங் இருக்கு. சரிங்க, அடுத்த செய்தி, சோ உத்தரகாண்டில் அரசு மாளிகைக்கு வாடகை செலுத்தாத மகாராஷ்டிரா கவர்னர் பகத்சிங் கோஷாரிக்கு அம்மாநில உயர் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சோ இதுல இந்த டிஸ்பியூட் நமக்கு தேவையில்லை, நமக்கு என்ன பேர் மட்டும் தேவை அப்படின்னா மகாராஷ்டிராவோட கவர்னர் பேர் மட்டும் நமக்கு ரொம்ப நீட், ரொம்ப தேவையான ஒண்ணு. சோ பகத்சிங் கோஷாரி. சரிங்க. சோ அடுத்த செய்தி, ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் நிறுவனத்தையும் ஈடுபடுத்தும் நோக்கத்தில் டிஆர்டிஓவின் புதிய கொள்முதல் கோட்பாட்டை ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டுள்ளார். ஸ்டார்ட் அப் என்றழைக்கப்படும் புதிய நிறுவனத்தை ஈடுபடுத்தும் வகையில் அதற்கான கையேட்டினை பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் நியூஸ். எஸ், let me discuss about that Panchayat Raj and its amendment with respect to the Jammu and Kashmir 1989 Act. Yes. What is the news today? Then what is the fact today? The fact is crystal. The Union Cabinet meeting chaired by the Honorable Prime Minister Narendra Modi ji approved the adoption of the Jammu and Kashmir Panchayat Raj Act in the year of 1989, said the Union Minister Prakash Javadekar, and the act was amended and notified by the Ministry of Home Affairs. 3-tier system was not there in Jammu and Kashmir before that. They didn't have opportunity to elect their local representative. This is the news today. Yes. From this news, just we are going to elaborate discuss with respect to that its amendment and also Panchayat Raj. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லையா? So in the year of 1992, so by way of 93rd Amendment Act, the constitutional amended that 11th incorporated the 11th schedule. So for formatting the Panchayat Raj, Panchayat Raj institution system வந்து 11th schedule வந்து நம்ம implement பண்றோம்.
ஸோ 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா 1992 ஆண்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது, ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களையும் பாத்தீங்கன்னா குறிப்பா சவுத் ஏசியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா, நேபாள் அண்ட் பாகிஸ்தான், இன்னும் பல்வேறு சவுத் ஏசியன்ஸ் கண்ட்ரிஸ்ல மட்டும்தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன்னமும் இருக்கு. ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா இந்த ஊராட்சி மன்றங்கள் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது கிராம சபா நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை என்னன்னா ஊராட்சி மன்றம். ஸோ கிராம சபா அப்படிங்கிறது ஹிந்தியன் டிரான்ஸ்லேட்டட் வேர்ட்ஸ் தான் கிராம சபா அப்படின்னு சொல்றது. ஸோ சபா சமிதி அப்படிங்கறத ஹிஸ்டாரிக்கல் லெவன்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. சபானா என்ன, சமிதினா என்னன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ கிராம சபா அப்படிங்கிறது மக்களோட ஒரு கூட்டம் தான். ஊராட்சி மன்றம் அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், அதோடைய எலெக்ஷன் ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 3-tier சிஸ்டத்துல அவங்க எலாபரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபௌட் தி 3-tier சிஸ்டம். எஸ், அப்படின்னா தான் உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப தெளிவா புரிய வரும். 3-tier systems. I hope that you can see that picture here. Yes. What type of 3-tier system here? Union and state. And the category of that, I'm sorry, Panchayat Raj and also municipality. So each sector have the 3-tier systems here. With respect to the Panchayat, now we are going to discuss about that. That means first stage, that means village Panchayat, and second stage block taluk Panchayat, and third is Jilla Parishad. So village nam ellarkume theriyum. So who is the local people has been elected or nominated. So with respect to the tribal people are in the so except other state and territories, so they have to elected. So kandipa elect pannom. So the person should be local parties. Local parties and the கிராமத்தை சார்ந்தவராக தான் அவர் இருக்கணும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் லேயர் சொல்றோம். ஸோ அவங்களுக்கு நான் எலிஜிபிள்ஸ் என்ன, கிரிட்டீரியா என்ன, அது எல்லாமே உங்களுக்கு ஓவராலா பேசலாம். சரிங்க. ஸோ செகண்ட் லெவல் பார்க்கும்போது பிளாக் தாலுக் பஞ்சாயத்து நம்ம சொல்றோம். ஸோ தட் மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் மீன் யூனியன் ஆஃப் பஞ்சாயத்து கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுல 10 இருக்கலாம், 12 இருக்கலாம். நம்ம நார்மலா சொல்றோம் இல்லையா, வில்லேஜ், தாலுக், டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றோம்ல. ஸோ இது நியரஸ்டா பேரலா இருக்கும். பட் அதே ஒரு என்ன சொல்றது, அதே ஒரு மார்ஜின்ல இருக்காது. இப்போ நீங்க தாலுக் சொன்னீங்க சார், அப்ப எல்லா தாலுக்குமே உங்களுக்கு வந்து யூனியன் பஞ்சாயத்துல வந்துருமா? அப்படி வராது. சம் செர்டைன் ஆஃப் தட் யூனியன் ஆஃப் பஞ்சாயத்ஸ் மட்டும்தான். அப்போ அது தனி மார்ஜின் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறத இப்ப எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 1989 ஆக்ட பாக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பஞ்சாயத்து ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த ப்ரொவிஷன்ல எந்த மார்ஜின்ல எதெல்லாம் பஞ்சாயத்துல வருது, எதெல்லாம் யூனியன் ஆஃப் பஞ்சாயத்துல நம்ம சொல்றோம், எதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல சொல்றோம். தட் மீன் தேர்ட் பாயிண்ட். இந்த 3-tier சிஸ்டம் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இதுல சில இடங்கள்ல வந்து பர்சன் should be elected and some of the chairperson should be nominated by the elected persons already by the people. ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பிரதிநிதிகள் வந்து அந்த குழுமத்திற்கான ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, the chairman of the block taluk panchayat and the chairman of the jilla parishad also has been elected and has been nominated by the members who has been elected by the people directly. Yes, வில்லேஜ் பஞ்சாயத்துல மக்களால் யார் வந்து டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்கதான் தாலுக் அண்ட் ஆல்சோ ஜில்லா பரிஷத் கூடிய சேர்பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். அப்போ இந்த 3-tier சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து எலெக்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க, சில இடங்கள்ல சேர்பர்சன் வந்து நாமினேட் பண்ணவும் பண்ணிருப்பாங்க. கேன் யூ கட் மை பாயிண்ட்? ஸோ ஒரு 3 லேயரா பாக்கணும். இது லுக் லைக் வைஸ் எப்படி முனிசிபாலிட்டி அண்ட் வில்லேஜ் அண்ட் முனிசிபாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்றோம். ஸோ 11th ஷெட்யூல்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 94th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்தியா ஆஃப் 1992 12th ஷெட்யூல் வித் ரெஸ்பெக்ட் டு தட் முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில் அண்ட் ஆல்சோ முனிசிபல் கார்பரேஷன், இந்த மேயர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ வில்லேஜ்லயே வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு, நகர் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒரு மெயின் சிட்டியில கூடிய ஒரு பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல சேர்க்கிறதா இல்ல நகர் பஞ்சாயத்துல சேர்க்கிறதா. ஸோ மெயின் சிட்டிக்கு மாறும் இல்லையா, அடிப்படையில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவுக்கும் சிட்டியில இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ என்னென்ன சைட்ஸ் வந்து அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து முனிசிபாலிட்டியில வரும், எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பஞ்சாயத்து ராஜ்ல வரும் அப்படிங்கிறது இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கான தனி ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. இதோட பெட்டரா நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நீட் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் வந்து அலாட் பண்றாங்க. இதுக்கான 7 பாயிண்ட் ரிசர்வேஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணல. அதுக்கு மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எத்திக்ஸ் ரூலுமே இது வரைக்கும் பாஸ் பண்ணப்படல. வெரி ஃபர்ஸ்ட் இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் த பில் வித் ரெஸ்பெக்ட் டு தட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி.
நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நம்ம கொதிக்க இருக்க கோட்டால, அதாவது தமிழகத்துக்கு எவ்வளவு கோட்டா இருக்கும் அந்த கோட்டால நாங்க ரெசல்யூஷன் கொடுக்குறோம் நம்ம சொல்றோம். அப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படியே இன்கார்பரேட் பண்ணணும் அவசியம் இல்ல. தப்பி நம்ம எல்லாருமே சொல்றோம் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிளக்ஸ் அண்ட் ஆல்சோ ரிஜிட், நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ சில இடங்கள்ல வந்து அது ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவிஷனுக்கு அடாப்ட் பண்ற அளவுக்கு அதை நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஒரு பில் பாஸ் பண்ணா அதை சில அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுல சில சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ கேன் யூ கட் மை பாயிண்ட்? அதனாலதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நீட்ல வந்து நம்ம 7.5 ரிசர்வேஷன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஒரு மசோதா தாக்கல் பண்ணி பில் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கவர்னரோட அசென்ட்டுக்காக ஒப்புதலுக்காக நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். அதை ஒப்புதல் பண்றதுக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்கும் நிராகரிக்கிறதுக்கும் அதிகாரம் படைத்தவர் சோ கவர்னர். அப்ப கவர்னர் ஆக்டிவிட்டி சொல்றோம், அவர் வந்து அதை அசென்ட் பண்றதுக்கு முன்னாடியோ ரிஜெக்ட் பண்ண முடியோ should be get some opinion with respect to that பிரசிடென்ட் கலந்து ஆலோசித்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அது வரணுமா வரக்கூடாதா, அப்படி அவங்க அசென்ட் கொடுத்தா ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேட் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் பாலிசிஸ்ல அது ஆக்டா அது கமெண்ட்ஸ் ஆகும். I'm sorry for the inconvenience. So can you cut my ban? அப்போ இது ஒரு ப்ரொசீஜர். இதே ப்ரொசீஜர் தான் பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும். பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஃபார்ம் பண்ணலாமா, எந்த அளவு மார்ஜினல்ஸ் இருக்கணும், எந்த அளவு ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கணும். சில ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் பீப்புள் அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்டை வந்து ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே என்னுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல அசம்பிளில அவங்க பாஸ் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான். கேன் யூ கட் மை பாயிண்ட்? ஸோ இப்போ 1992 ஏற்படக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து இந்திய கவர்மெண்ட் அக்செப்ட் பண்றாங்க. பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் புதுசா இன்ட்ரோ பண்றோம்னு அக்செப்ட் பண்றாங்க. அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு உண்டான சில மேட் சம் நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான பில் அவங்க பாஸ் பண்ணிக்கலாம். கேன் யூ கட் மை பாயிண்ட்? அது மாதிரி பாஸ் பண்ணப்பட்ட ஒரு பில்ல இன்னைக்கு என்ன அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத பேச போறோம். 1989 ஆண்டு தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். This is the dispute today and this is the topic discussions today. Before that, you get some little bit idea with respect to the three tier systems. What is present in likewise Panchayat and also municipality. I want to explain about that some historical events. Yes, what is the historical events? The historical events are very similar to that fact. Yes, why and how? I will explain one by one. So the very first in India after independence and before independence, so there is a lot of the system for collecting the taxes. So the பஞ்சாயத்து ராஜ் மூலியமாக இல்லாம அல்லது வேற ஒரு அமைப்பு மூலியமாகவோ ஒரு டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு ரெகுலேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இன்ட்ரோ பண்றதுக்கும் எக்ஸிகியூஷன் ஃபார் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து இன்ட்ரோ பண்றதுக்கும் நிறைய அமைப்புகள் பண்ணியிருந்தாங்க. சபா சமிதி மாதிரி. ஸோ 108 கிராமங்கள் சேர்ந்தாங்க. நம்மளும் தமிழ்ல சொல்றோம்ல என்னது 8 பட்டி இல்ல 8 பட்டி 18 பட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நாட்டாம படத்தோட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 8 வில்லேஜுக்கு அது ஒரு அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு பிஃபோர் இண்டிபெண்டன்ட் ஸோ டூரிங் த பிரிட்டிஷ் ராஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. ஸோ அதனுடைய பரிமாற்றங்கள் எப்படி இருந்ததுன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் இயர் ஆஃப் 1952ல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 1952 ஆண்டு. அதுக்கான டேட்டா எதுவும் டைப் பண்ணிருக்க மாட்டேன். தயவு செய்து டிஸ்கஷன் கொஞ்சம் நல்லா லெசன் பண்ணுங்க. அந்த டேட்டா எதுவுமே நாங்கள் டைப் பண்ணல. எஸ், 1952 ஆண்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நம்ம சொல்றோம். 1952 கவர்மெண்ட் இன்ட்ரோ பண்றாங்க. தட் இஸ் தி கம்யூனிட்டி ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். வென் அப்படின்னு தான் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான விஷயம். ஏன்னா கிராமங்களே நாட்டின் முதுகெலும்புகள் சொல்றதும் கிராமங்களுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் முடிச்சு டிமாண்ட் பண்றது நம்ம மகாத்மா காந்திஜி, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் தான் இல்லையா? ஸோ அவரோட மகாத்மா காந்தியோட ஜெயந்தி அன்னைக்கு தான் October 2 அன்னைக்கு the very first the communal development program was launched in October 2 year of 1952. at the very next year the same day அதே நாள்ல இவருடைய டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் சில மாறுதலுக்கும் சில திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நேஷனல் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத 1953 ஆண்டு இன்ட்ரோ பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. At the same time, who is the Prime Minister and who is the President? நம்ம எல்லாருக்குமே தெரியும். That is Jawaharlal Nehru and also Dr. Rajendra Prasad. Yes, at the same time the Vice President namely Dr. Sarvapalli Radhakrishnan. இந்த டீம்ல வந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. 1952 the Community Development Program and also 1953 that the National Extension Program. So அப்போ இந்த காலகட்டங்கள்ல சோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி இருக்கு, மக்கள்கிட்ட போய் எப்படி ரீச் ஆகுது, அதாவது through the secretariat and also talukate and also secretariat, collectorate, talukate, revenue ன்னு சொல்லி ஒரு டிவிஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது மக்களுக்கு வந்து வெல்ஃபேர் கரெக்டா போய் ரீச் ஆகி சேருதா, மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு ரீச் பண்ண முடியுதா, ஒரு சாதாரண குக்கிராமத்துல ஒரு மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத லெஜிஸ்லேட்டிவ் வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஸ்லக்கிங் இல்லாம ஈவனா தட் மீன் பேரலா என்ன சொல்றது
கிறிஸ்டல் கிளியரா எந்த வித இடைஞ்சல் இல்லாம டைரக்டா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதனாலதான் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் டெஸ்டிமோனியல் ஆக்டிவிட்டிக்காக பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வாஸ் ஃபார்ம்ட் இன் இயர் ஆஃப் 1957. 1957ஆம் ஆண்டு so Balwant Rai Mehta committee was formed in the year of 1957. Yes, that the committee has introduced and give the instructions to the government for forming the three-tier systems. While we discuss about that, the Shilla Parishad and Panchayat Samitis, that means Union of Panchayat. So third one is the Gram Panchayat. So when you see that picture, you can get some crystal clear idea. So what is the level of that? Yes. So the very first scheme has been intro in the year of 1959. இது ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் வந்த உடனே ஆல் ஓவர் இந்தியால உடனே பண்ணிட மாட்டாங்க. முதல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் எடுத்து அதுல ஒரு இம்ப்ளிமெண்ட் கொடுத்து பார்ப்பாங்க. எப்படி கோவிட் வேக்சின்ஸ் வந்து வருமா வராதான்னு சொல்லி சில என்ன சொல்றது சில பிராணிகளுக்கு நம்ம கொடுத்து டெஸ்ட் பண்றோமோ சில மனிதர்கள் கொடுத்து எப்படி முதல் கட்ட சோதனை நடத்துறோமோ அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சோசியல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்டையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜோனல்ஸ் எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, மக்களோட எப்படி அந்த இம்ப்ளிமெண்ட் மக்கள் எப்படி எக்ஸிகியூஷனுக்கு அடாப்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறது பாக்குறதுக்காக. பை த வே இன் தி இயர் ஆஃப் 1959 it was introduced in the year of 1959 at Rajasthan. முதல்ல இது பஞ்சாயத்து ராஜ் த்ரீ-tier சிஸ்டம் வந்து 1959 தான் ராஜஸ்தான் ஏற்படுத்தப்பட்டது. வென் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் தான். at the same day on October 2nd காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் இல்லையா. so October 2nd the first state Rajasthan so it was introduced. அதில் இன்ட்ரோல் பண்றோம். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா அஸ்ஸாம் and so அதுல அண்ட் ட்ரைபல் பீப்புள் நிறைய எலாபரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த இயர் ஆஃப் 1992 பாத்தீங்கன்னா ஒரு என்டையர் இந்தியாவுக்கு போய் ரீச் ஆகணும். இந்த த்ரீ-tier சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிகியூஷன் வந்து அடிப்பட்ட மக்களுக்கு போய் சேருது. இந்த டிமாண்டிங் முதல்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதும் அதன் பின்னிட்டு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன மாதிரி வெல்ஃபேர்ஸ் வேணும், அதனுடைய தேவை அண்ட் வெல்ஃபேர்ஸ் இது எப்படி எக்ஸிகியூஷன்ல இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபைடா ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரதுக்கு பஞ்சாயத்து ராஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால 1992 நம்ம 93 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா கான்ஸ்டிடியூஷன்ல 11th ஷெட்யூல்ல இதை கம்பல்சரியா நம்ம ஆட் பண்றோம். So each state and union territory so had some provision with respect to the Panchayat Raj depending upon their state visuals and needs and demands. அந்தந்த மாநிலங்கள் அந்த டெரிட்டரியை பொறுத்து அந்த பஞ்சாயத்து ராஜை வந்து அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பாஸ் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு ஸ்டடிவா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நீட் எக்ஸாம் பொறுத்த 5.7% ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குவார்டர் எப்படி ரீஜன் பண்றாங்களோ ஒரு சட்டம் இருக்கு, ரிசர்வேஷன் ஒன்று இருக்கு. அந்த ரிசர்வேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தனக்கு ஃபேவரா எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான மசோதா வந்து அவங்க ஸ்டேட்ல பாஸ் பண்ணணும். அதுபோல இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பஞ்சாயத்து ராஜ்ல என்ன ஒரு சிஸ்டம் கூட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒன்று இருக்கும். தமிழ்நாடுக்கு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் இருக்கும். ஸோ அதுல சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆந்திராவுக்கு இருக்கும், பெங்காலுக்கு இருக்கும். அது மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கு. அதுல என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். So now you can get some crystal idea with respect to the பஞ்சாயத்து ராஜ். ஏன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் என்னன்னு தெரிஞ்சாதான் அமெண்ட்மெண்ட் என்னங்கிறது ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா ஸோ சென்ட்ரல் இந்தியாவில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பஞ்சாயத்து ராஜ் சொல்றோம் கிராம சபா, அது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பஞ்ச மண்டலிகள் சொல்றாங்க. அண்ட் பீகார் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கால் பண்றாங்க அப்படின்னா கிராம ஜன பதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா பஞ்ச குலங்கள் சொல்றாங்க. சோ நம்ம ஊராட்சி ஒன்றியம் நம்ம சொல்றோம், ஊராட்சி பஞ்சாயத்து இல்லையா. சரி, சோ இதோட முக்கியமான டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த மேஜர் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு தட் கிராம் பஞ்சாயத். சோ street lights and the street road and water distribution, drainage system, small bridge and also approving the house building and also ஒரு குறிப்பிட்ட குடும்ப மக்களுக்கு காணொலிகள் வீடு கட்டி கொடுக்குறாங்க இல்லையா. இதோட அப்ரூவல் அண்ட் சாங்ஷன்ஸ் எல்லாமே த்ரூ எது மூலியமா தான் இருக்கும் அப்படின்னா பஞ்சாயத்து மூலியமா தான் இருக்கும். So the main systems introduced in India. Yes, three-tier system. Yes. Now the discussion is that with respect to the news. When we discuss about the amendment, what is the amendment? Yes, first we have to get some crystal clear with respect to the amendment. What is the amendment? You can see that the words here. The Ministry of Home Affairs has amended the Jammu and Kashmir Panchayat Raj Act in the year of 1989, omitting a provision requiring payment of the honorarium to the panchas and also sarpanchas in the newly created union territory. அதாவது என்ன அப்படின்னா செக்ஷன் 8 ஆஃப் த 1989 Jammu and Kashmir Panchayat Act so revealed there should be a remuneration to sarpanch and panch which is said every sarpanch and panch shall be entitled to such monthly honorarium.
as may be specified by the government has been omitted through an order issued by the Ministry of Home Affairs last Saturday itself. Yes. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கூடிய சார்பெஞ்ச் அண்ட் பஞ்சில் கிராம சபையில் இருக்கவங்களுக்கும் யூனியா பஞ்சில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து ஒரு ஹனோரியம், ஒரு ஒரு ஊக்கத்தொகை, அதோடைய ஒரு என்ன சொல் ரெமுனரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு இவ்வளவு தொகை கொடுக்கறது 3000 இருந்து பேங்க்ஸ்க்கு வந்து 3000 and 1002 வரை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓமிட்டிங் த ப்ரொவிஷன் பை வே ஆஃப் அமெண்ட்மெண்ட். அப்போ 1989 இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து ஒமிட் பண்றோம். எதை பொறுத்து ஒமிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, provisions requiring payment of the honorarium. Yes. Can you cut my point? Yes. Later, the amendment has been clearly explained about that. Amendment also paves way for creation and district development council in the union territory. Yes, that you know that the district development council will have the jurisdiction over the entire district, excluding those areas designed as the municipality or municipal corporations. And further, as per the amendment, the the district development council will have jurisdiction over the entire district. Yes. And further the order issued after the amendment says, what the amendment says, every district will be divided into 14 territorial constituencies to elect member for that party. And the district development councils consist of the directly elected member from the territorial constituencies in the same district. At the same time, the member of the legislative assembly representing a part or whole of the district whose constituencies lie within the district and the chairperson of all block development council of the district. This is the amendments with respect to that Panchayat Raj Act of Jammu and Kashmir in the year of 1989. சில சட்டத்தை உட்படுத்தி கொண்டு வராங்க. Yes. The final decision is that the Union Cabinet meeting chaired by the Prime Minister Narendra Modi, Honorable, approved the adoption of the Jammu and Kashmir Panchayat Raj Act 1989. The அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிகல் 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துட்டு யூனியன் டெரிட்டரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ யூனியன் டெரிட்டரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன், பஞ்சாயத்து ராஜ் கூடிய சில ப்ரொவிஷன் அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டு சில சேஞ்சஸ் மேக் பண்ணி, ஸோ பஞ்சாயத்து ராஜை வந்து யூனியன் டெரிட்டரி ஆங்கிள் இன்ட்ரோ பண்றாங்க. அதுக்கான ப்ரொவிஷனை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், the cabinet ministry passed the adopting that amendment bills. Can you cut my news? Yes. The final confusion is that does the union territory have the Panchayat Raj system or not? What is the question? அவங்களுக்கு உண்டா இல்லையா? ஆமா, நிச்சயம் அவங்களுக்கு உண்டு. The Panchayat Raj system now function as a system of the governance in which Gram Panchayats are the basic units of the local administration. This word should be noted. The Gram Panchayats are the basic units of the local administration. The Panchayat Raj system exists in all states except Nagaland, Meghalaya and Mizoram, and in all union territories except Delhi. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இது பொருந்தும். So, finding the Union Cabinet approves adoption of the Jammu and Kashmir Panchayat Raj Act 1989. Made some necessary amendments. Yes. Can you cut my point? Yes. Now the time for my dear students, for இது நேரம் உங்களுக்கான நேரம் தான். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் என்கிட்ட நீங்க டைரக்டா கேட்கலாம். Yes, sir. Is there any other person, sir? Do you have any other doubts? Yes, sir. Sir. Good evening, sir. Very good evening, sir. சொல்லுங்க சார். சார் எதுவும் இல்லைங்க சார், டவுட் அந்த அளவுக்கு. ஒரு டவுட் இல்ல. ஆக்சுவலி இந்த நியூஸ் நான் கான்ஸ்டிடியூஷன்ல நோட் ரிவ்யூ பண்ணனும் டவுட் வரல சார். நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணேன். ஹிந்து புரிஞ்சதா? வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருப்பேன். எஸ் சார். அத ஹிந்துல பார்த்தேன், எனக்கு ஃபென்டாஸ்டிக். ஒரு 6 மணிக்கு நான் பாக்கும்போது எனக்கு வேற ஆங்கிள் தோணுச்சு. அப்போ நான் பஞ்சாயத்து ராஜ் பத்தி நான் சொல்ல போறேன்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா நான் ஒரு 7 மணிக்கு இந்த நியூஸ் நான் ட்ராக் பண்ணும்போது பார்த்தா இது டோட்டலி டிஃபரெண்டா இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது. இதுல ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. 1 வீக் முன்னாடியே ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. இது எப்படி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நானும் மிஸ் பண்ண எனக்கும் தெரியல. பட் நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே. இதெல்லாம் யூபிசி மெயின்ஸ்ல நிச்சயம் கேட்க சான்சஸ் இருக்கு. 2020லயும் கேட்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்து எப்படி இல்லாத யூபிசி மெயின்ஸே இல்லை. அதனால கண்ணு மூடிட்டு நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லையா? அது எக்கனாமிக்ல பொலிட்டிக்கல்ல இந்த 2 கான்செப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ we may expect that like type of the questions. Yes. Any other sir? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல நான் தான் கேள்விகளை கேட்கலாமா? இல்ல உங்க கருத்துக்களையும் உங்களுடைய டவுட்டுமே சொல்லலாம். சுதாகர் சொன்னாரு நல்ல வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னாரு. தேங்க்யூ சோ மச் சுதாகர். ஓ நல்லா இருக்குன்னு சொல்லல சொன்னீங்கல்ல, சாரி.
யா சுதாகர், தேங்க்யூ. எனி அதர் சார்? இது உங்களுக்கான நேரம் தான், கண்டிப்பா உங்க நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. So shall I close that video? சார் இப்போ இந்த ஆல்ரெடி இந்த ஆர்டிகல் 370 எடுத்து இப்போ இந்த மெஹபூபா வந்து இந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மூணு மெம்பர்ஸ் ஜாயின் ஆனாங்கல்ல சார்? ஆமா மேடம். அவங்க வந்து இது ரிலேட்டடா எதுவுமே இது பண்ணலீங்களா? அப்ப பஞ்சாயத்து ராஜ் வந்து ஆல்ரெடி இருக்கு நமக்கு. இது வந்து லோக்கல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி வந்து இது அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்செக்ஷன் ரைஸ் பண்ணிருக்காங்க. So they have raised their objections. இது வந்து ஃபேவர் இல்ல. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் படி டிஸ்ட்ரிக்ட் டைரக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து சில மெம்பர்ஸ் வந்து இங்க நாமினேட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அது வந்து கரெக்ட்டா வராது அப்படிங்கறது அவங்க அப்செக்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் அமெண்ட்மென்ட் பாஸ் ஓவர் மேடம், பாஸ் ஆயிடுச்சு மேடம் அது. ஓகே ஓகே மேம், ஓகே மேம். இந்த செக்ஷன் 10 ஆஃப் தட் அப்படிங்கிறது வேற எந்த பஞ்சாயத்து ராஜ்லயுமே இல்ல. தமிழ்நாடு கூட இந்த மாதிரி ரெமுனரேஷன்ஸ் வரைக்கும் யாரும் கொடுத்தது இல்ல. அதுக்குண்டான சாலரிஸ் இருக்கும், பட் ரெமுனரேஷனா யாரும் கொடுத்தது இல்ல. அதுக்கான ப்ரொவிஷனை வந்து அவங்க ஒமிட் பண்ணிருக்காங்க. ஓகே சார். எஸ் மேம், எஸ் மேம். Any others sir? With respect to the UPSC medical students, do you have any other doubts? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி நியூஸ் எழுதுறது, எப்படி மெயின்ஸ் நம்ம எழுதுறது, क्वेश्चंस என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, can you please briefly explain with respect to that amendment by way of Jammu and Kashmir Panchayat Raj Act in the year of 1989 with the recent events or recent dispute. Recent dispute அப்படினா பொலிட்டிக்கல் பார்ட்டி நிறைய டிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருக்கட்டும் and other political party-கா இருக்கட்டும் நிறைய டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அப்செக்ஷன் பாயிண்ட்ஸ் நான் எடுக்கல. சோ அதையும் சேர்ந்து அவங்க கேட்கிற கேள்விகளை பொறுத்து நம்ம எழுதலாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நம்ம எழுத முடியும். எஸ். சரிங்க. சோ கருத்துக்களும் சொல்ல மாட்டேங்க, கேள்விகளும் கேட்க மாட்டேன்றீங்க. ரிப்பீட்டடா அங்க ஒரு 3 பேர் 4 பேருமே பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்க கருத்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாம், உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம், தவறு இல்ல. கேள்விகள் கேட்கறதுங்கிறது எல்லாராலுமே முடியாது. ஏன்னா அதுக்கான டவுட் இருந்தா மட்டும் தான் கேள்விகள் கேட்க முடியும். சோ கருத்துக்கள் யாரு வேணாலும் சொல்லலாம். சோ அட்லீஸ்ட் உங்க கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க. சரிங்க. சோ ஃபைனலா ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கங்கை அந்த இங்கு கிடைக்கல. இல்ல சுதாகர் இருக்கு, லைன்ல இருக்கீங்களா? யா சுதாகர் லைன்ல இருக்கீங்களா? பரவாயில்ல. சரி சார் இருக்கு சார். யா யா சார், இங்கு கிடைக்கல. புதுசா தமிழ் ஒரு இங்கு கண்டுபிடிச்சிருக்கேன், கவனிச்சு பாத்தீங்களா? தமிழ் டைப் பண்ணும்போது இங்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருக்கேன் ரொம்ப நாளா. இப்போ ஒரு புதுசா இங்கு கண்டுபிடிச்சிருக்கேன், கவனிச்சீங்களா? கங்கை எப்படி போட்டிருக்கேன் பாருங்க, கா இங்கை இல்ல இங்குதான் சார் இருக்கு. அதான் இங்கு காணும் சுதாகர். நானும் தந்த தமிழ் பாடல இங்கு அங்கே இங்கே தெரியல, எங்கே இங்கு கிடைக்கல. முதல்ல இன்னும் போட்டேன், இன்னும் கரெக்டா மேட்ச் ஆகல. சரி பக்கத்துல இக்க நான் போட்டுறலாம். அதான் தமிழோட அழகு. பிழையா இருந்தாலும் அழகா தான் இருக்கும். சார் என்ன ஃபாண்ட் சார் யூஸ் பண்றீங்க? அது என்ன பண்ணுது இந்த சிஸ்டத்துல? எனக்கு இங்கு மட்டும் டைப் இல்ல. நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இல்ல சார், கவுண்டபிள் செஞ்சு சொன்ன மாதிரி பன்னி செல்வம் பன்னீர் இருற காலம் சொன்ன மாதிரி எனக்கு இங்கு காணும். சிங்கிள் அபாஸ்ட்ரோஃபியோடது கண்ட்ரோல் Z கொடுத்தா வரும் சார். நான் ட்ரை பண்ணி நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். ட்ரை பண்றேன், பட் இங்கு மட்டும் எனக்கு கிடைக்கல. எங்க ஆபீஸ்ல நாங்க தான் டைப் பண்ணிட்டே இருக்கோங்களே. थैंक यू சார். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். கண்டிப்பாங்க சார். ஏன்னா இந்த ஃபாண்ட் என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஆனா இது நான் நார்மலா டைப் பண்றதா. இங்கு மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது, மற்ற எழுத்தெல்லாம் வருது. சிங்கிள் அபாஸ்ட்ரோஃபி கண்ட்ரோல் Z கொடுக்கணும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கறேன் மேடம். ஓகே. சோ இந்தியாவின் கங்கை நதிக்கு அடுத்த இரண்டாவது நீளமான ஆறுனா நம்ம கோதாவரி தான் சொல்லுவோம். சோ அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. பட் இன்னைக்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ மகாராஷ்டிராவுடைய நாசிக் அருகே திரிம்பேகேஸ்வர் என்ற இடத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகுது. சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலைனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கணுமா? அப்படி யார் சொன்னது இல்ல. சரி. சோ இன்றைய கேள்வி, சோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? யாராவது சொல்ல முடியுமா? சார் லாஸ்ட் சார் 1956. 1956. 1956. சரிதான்.
சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு சில முக்கிய செய்திகளோட விவாதத்தோட மறுபடியும் நாளைக்கு நம்ம இதை தொடரலாம். சரிங்களா? It was nice talking with you each and everyone. ஸோ முடிந்தவரை எல்லாரும் உங்களுடைய வீடியோ அண்ட் ஆடியோ வந்து நீங்க கொடுக்கலாம், அவுட் கொடுக்கலாம். உங்க கமெண்ட்ஸ் என்னுடைய டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க கேட்கலாம். தெய்வத்தால் ஆகாது எனினும் மெய்வருத்த குளிதர்னு சொல்லுவாங்க. நிச்சயம் உங்களால் முடியும், நிச்சயம் உங்களால் முடியும். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் ஒரு நாள் வெல்ல முடியுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much. Good night to everyone. Thank you. Yes sir, thank you sir. Thank you sir. Thank you. Thank you sir.